ம் ஒரு கருவாடு வாங்கிட்டு வாங்கடின்னு இவள்கிட்ட சொன்னோம். அதுக்கு இம்புட்டு நேரமா போனோம் வந்தோன்னு இல்லை. நீட்டி நினைச்சு என்ன தான் பண்ணுவாளுகளோ. வீட்டில் சும்மா தானே இருக்கோம், அப்படியே கிளம்புவோம் ஊர் சுற்றுறதுக்குன்னு கிளம்பிட்டாளுக்க போல. நேரத்தில் சமைச்சா தானே சாப்பிட முடியும். வரட்டும். இத்மா துண்டு கருவாண்டு வாங்க 2 பேர் போயிருக்காங்க. வரட்டும். ஏன் ஒருத்தி போயிட்டு ஒருத்தி காய்கறியெல்லாம் கட் பண்ணக்கூடாது? ஒரு வெங்காயம் 4 பல்லு பூண்டை உரிச்சு வைக்கக்கூடாது? இதை சொன்னால் நம்ம கெட்டவளாயிடுவோம். வரட்டும், என்னன்னு கேட்போம். எப்படா மாமியாரி வேலை வைப்பா வெளியே கிளம்பலான்னு. வீடடங்கி வாசடங்கி இருந்தால் தானே. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். எக்கா இருங்க, ஏண்டி ஏதாவது பேசணுமா? ஏதாவது வீட்டில் போய் பேசிக்கலாம். வா எக்கா, இப்போ தானக்கா வெளியே வந்தோம், உடனே எதுக்கு போய்கிட்டு வந்து வேலை முடிஞ்சிச்சு இல்லடி. கருவாடு வாங்கலாம் வந்தால் வாங்கியாச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதானே. ஏக்கா நம்ம பாரு எப்போ பாரா வெளியில் வரோம், எப்போயாவது இந்த கருவாடு வாங்க மீன் வாங்க காய்கறி வாங்க நொடியில் வந்தாதான். அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு அப்படியே காத்தாட மாத்தடியில் இல்லை பாரிட்டு பொறுமையாக போகலாம்க்கா. அடி நீ பேசுறது ஒன்றும் சரியா இல்லை. நம்ம மாமியாரை பற்றி தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுகிற? ஏக்கா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சுக்கலாம்க்கா. வாங்கக்கா. அடி அவங்க பாவண்டி, சாப்பிட்டு மாத்திரை வேற போடணும்ல. போய் சமைச்சாதானே சாப்பிட்டுட்டு நேரம் மாத்திரை போட முடியும். சொன்னா கேளு, வா போகலாம். ஏக்கா நம்மளே அடிக்கு ஒரு வாசிட்டு அம்மாவாசைக்கு ஒரு வாட்டின்னா வெளியில் சேர்ந்து வரோம். அப்பயும் நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாவா இருக்கு? ஏண்டி நீ பொழுதனைக்கு வெளியில் வேண்டி சுற்றிட்டு கிடக்க, என்ன புதுசாக பேசுகிற? நீ அப்படி சொல்லலக்கா, 2 பேரும் சேர்ந்து வர்றது எப்பயாவது தானே. அது சரிதான், அதுக்கு இன்னொரு நாள் சேர்ந்து வருவோம். இப்போ வீட்டுக்கு போவோம். எனக்கு ஒரு சந்தேகம் தான்க்கா, இந்த மாமியார் கிழவி ஓயாமல் உங்களை நோகடிக்குது, வேலை வாங்கிக்கிட்டே இருக்கு, பொழுதனைக்கு திட்டுது. ஆனால் நீங்கள் எப்படி அதுக்கு ஆக்கி போட்டுக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்சம் கூட முகம் சொலிக்கிறதே இல்லை. நானா இருந்தேன் இந்நேரம் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டுப்பேன். அப்படி இல்லடி, அவங்க மாமியார் அப்படிதான் இருப்பாங்க. வயசாயிருச்சு பத்தியா, முன்ன பின்னதான் இருப்பாங்க. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இன்னும் இருக்க போகிறது 80 நாள், இன்னும் 10 வருஷமோ 20 வருஷமோ இருந்தால் இருந்துட்டு போட்டோம். என்ன பேசினாலும் இந்த காலையில் வாங்கி அந்த காலையில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். வா வா, நீ என்ன கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கு. என்னமோ போங்க. சரி வாங்க வீட்டுக்கே போவோம். ஓமா ஊர்கோலம் உலோகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னியாரும் ஆடும் காணும் நூறும் காலம் யாவும் பேரின்பம் காணும் நேரம் ஆனந்தம். ஓமா ஊர்கோலம் உலோகம் எங்கெங்கும். போக வேண்டியதானே ஊர்வலம், எதுக்கு இங்கே வந்துக்கிட்டு? ஏக்கா என்ன திடீர்னு நம்ம அத்தை வயசுல பேசுறீங்க? அடி நான் எங்கடி பேசுனேன்? அத்தை தான் பேசுறாங்க. திரும்ப எத்தை நீங்க. நான் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரியா வந்து நம்ம வீட்டில் உட்காந்துருப்பா? இல்லதே, நீங்க இந்த வெயில்ல எதுக்கு உட்காந்துருக்கணும், வீட்டுக்குள்ள இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆமாம், உட்காடுறாங்க வீட்டுக்குள்ளே. உங்களை மாதிரி சும்மா இருந்தால் வீட்டுக்குள்ளே நல்லா காலை நீட்டி படுத்து தூங்கலாம். நான் அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு 4 வேலை வெட்டி இருக்கு. ஆமா, கிளவி கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் வேலை பார்க்குது, நாங்கள் தான் சும்மா இருக்கோம். என்னடி எங்கள் முடமுடக்க? ஒன்றும் இல்லைத்த, வயசான காலத்தில் நீங்களும் எம்மட்டு வேலை தான் பார்ப்பீங்க, அதான் நினச்சிட்டு இருந்தேன். எதுக்கு இப்போ 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு ஊர் சுத்த கிளம்புனீங்க? ஊர் சுத்த போலத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் கருவாடு வாங்கிட்டு வரேன்னு. ஆமாத்த, நீங்கள் தானே போய் வாங்கிட்டு வர சொன்னீங்க, மதியச்சத்துக்கு கருவாடு வேணும் போய் கருவாடு வாங்கிட்டு வானே. அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியும், அதுக்கு ஒருத்தி போக வேண்டியதானே. எதுக்கு ஜோடி போட்டு 2 பேராக போனீங்க? ஒரு ஒத்தாசைக்கு அவள் ஒரு பாக்கெட் கருவாடு வாங்க போனாலும் இல்லை 2 கூட 3 கூட கருவாடு வாங்க போனாலா? ஒத்தாசைக்கு போகிறாளா? ஒத்தாசைக்கு யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? இல்லத்த, முன்னாடி போய் இவ கருவாட்டுக்காரவங்களை நிறுத்தினா நான் பின்னாடி வந்து கூடையும் காசும் எடுத்துகிட்டு போகலாம் தான் இவ்வளோ முன்னே போக சொன்னேன். ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு சொல்லுங்கள். வீட்டில் பொழுதுனைக்கு சும்மாவே இருக்கிறது இல்லை, எப்படி ஓயாமல் ஊர் சுத்த கிளம்பிடுறது. சரி, வார்த்தைக்கு வார்த்தை சும்மா இருக்கும்னு எம்பட்டு கடுப்பேற்றுது இருக்கு இந்த கலவைக்கு. பேசாமல் கருவாட்டில் ஒரு டப்பா மிளகாத்தூள் 1 டப்பா உப்பையும் கொட்டலை. என் பேர் உமா இல்லை. என்னடி அப்பப்போ தனக்கு தானே பேசுகிற? என்ன வயிறியோ? சேச்சே, நீ எவ்வளோ பெரிய ஆளு, உங்களெல்லாம் போய் வைய முடியுமாத்த? அந்த பயம் இருக்கட்டும், போங்க போய் உள்ள வேலையை பாருங்கள். சும்மாவே சுற்றிக்கிட்டு இன்னும் 1/2 மணி நேரத்தில் சாப்பாடு ரெடியாகி தட்டில் வந்திருக்கணும். சரித்த, செஞ்சிடறேன். எத்த கருவாடை தொக்கு பண்ணட்டுமா குழம்பு வைக்கட்டுமா? என்ன கருவாடு வாங்கிட்டு வந்த? எத்த நெத்திலி கருவாடு தான், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படியா? ரசம் இருக்குன்னு சொன்னீங்கள, கொஞ்சமாக தொக்கு பண்ணிவிடு, அதுதான் நல்லா தான் இருக்கும். சரித்த. அப்போ இங்கே நின்று வாயை பார்த்துட்டு இருக்காத, போய் சமைக்கிற வழியை பாரு. சரி சரித்த.
கொஞ்சம் இவர்கள்ட்ட சிரித்து பேசினா போதும், நம்ம தலையிலே ஏறி உட்காந்து மிளகா அரைப்பாளுங்க. மிளகா இப்படி கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த கிழவிக்கு இருக்கு. நம்மளே நம்ம எப்போ பாரு சும்மா இருக்கோங்குது. அப்புறம் வீட்டு வெளில யாரு பேயும் பூதமும் வந்த செய்து. இருக்கட்டும் பேசிக்கிறேன். என்ன இவன் தனியாக கிடந்து பேசிக்கிட்டு கிடக்கா? அடியே உமா, நான் சொல்லுங்கக்கா. நீங்கள் சொன்னமே வெங்காயத்தெல்லாம் தோல் உரிச்சு வச்சுட்டேன். இப்போ எப்படி பொடி பொடியாக நடக்கணுமா பெருசாக நடக்கணுமா? அதெல்லாம் இருக்கட்டும் முடி. நீ எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்க? தனக்கு தானே வேற பேசிட்டு கிடக்க. என்ன விஷயம்? எல்லாம் நம்ம புலம்பல் தான். ஏண்டி, ஏன் உனக்கு கருவாடு தொக்கு வேணாமா? கருவாடு குழம்பா வேணும்? வேணா சொல்லு, அதையும் கொஞ்சம் பண்ணிடுறேன். எக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தொக்கே போதும். நான் ஒன்றும் அந்த கிளைய மாதிரி இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன். இருக்கிறத சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருப்பேன். உங்களை வேலை வாங்காதான் என் வேலை. அப்புறம் என்னடி, எதுக்கு இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்க? தனியாக வேற கடந்து புலம்பிகிட்டு இருந்த. என்ன விஷயம் சொல்லு. ஏக்கா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். என்ன தெரிஞ்ச விஷயம்? ஏக்கா நீங்களும் தானே இருந்தீங்க. அந்த கிழவி எத்தனை வாட்டி நம்மளை சும்மா இருக்கீங்கன்னு வார்த்தைக்கு 100 வாட்டி திட்டுது. நம்ம என்ன சும்மாவா இருக்கோம்? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எம்பிட்டு வேலை நீங்கள் பார்க்குறீங்க. என்ன கூட விடுங்க, நான் கூட ஓபி அடிச்சுட்டு தான் தெரியுவேன், இல்லைன்னு சொல்ல. நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எம்பிட்டு வேலை பார்க்குறீங்க. நான் கூட அந்த கிழவியை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக தாங்க வேலை பார்க்குறேன். 3 நேரமும் அவங்க என்ன பண்ணுறாங்க? காலைல சாப்பிட்றாங்க, வெளியே போகிறாங்க, வராங்க, மதியம் சாப்பிட்றாங்க, ஒரு தூக்கத்தை போகிறாங்க, எந்திரிக்கிறாங்க. சாயங்காலம் காஃபி டீ வச்சு கொடுத்து அதையும் குடிச்சிட்டு கோயில் குளம்னு சுற்றிட்டு 4 பொம்பளைங்களோட வெட்டி கதை பேசிட்டு நைட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்குது. இதை கம்பேர் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு பிரோஜனமும் 4 வெங்காயமும் தக்காளியும் நறுக்கி கொடுத்துட்டு தானே இருக்கேன். இப்போ யோசிச்சு சொல்லுங்க, யார் சும்மா இருக்கா? நானா அந்த கிழவியா? ஏண்டி இதெல்லாம் ஒரு விஷயமா? அவங்க நம்மளை திட்டுறது என்ன புதுசாடி? விடு, வேற வேலை இருந்தால் பார்ப்போம். அப்படிலாம் ஆட முடியாதுக்கா. வார்த்தைக்கு வார்த்தை நம்மள நோகடிக்காம பேசிக்கிட்டு. நியாயமா பார்த்தா அந்த கிழவி தான் சும்மா இருக்கு. நான் சொல்லட்டுமா? சும்மா தானே இருக்கீங்க, சும்மா தானே சோறு தின்றீங்க அப்படின்னு. அடி உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு ஒரு நியாயம் தெரியணும்க்கா. சும்மா ஏசு வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. நான் கூட பரவாயில்ல, நீங்கள் காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எம்பிட்டு வேலை செய்கிறீங்க. வாசல் கூட்டுறதுல ஆரம்பித்து நைட்டு இந்த கிழவிக்கு ஆள் கொண்டு போய் தர வரைக்கும் எம்பிட்டு வேலை செய்கிறீங்க. ஆனால் கிழவி எப்படி உங்களை அப்படி பேசலாம்? ஏண்டி என்ன பேசுனதுக்கு நானே கோவப்படலை, நீ ஏன் கோவப்படுற? அப்படிலாம் கிடையாது. எனக்கு கோவம் வருது, எனக்கு வரதான் செய்யும். நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. அடியே நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. நம்ம வீட்டில் 1000 வேலை பார்த்தாலும் அதை நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் 4 காசு பணம் சம்பாதிச்சு அதுக்கான ஏதாவது வேலையை பார்த்தான்னு அதை தான் பெரிய விஷயமா பேசுவாங்க. இப்போது ஒரு சில பொம்பளைங்க வேலை வெட்டிக்கலாம் போகிறாங்கல்ல, அவங்களெல்லாம் யாரும் சும்மா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளை மாதிரி வீட்டோடு இருந்து வீட்டு வேலையே பார்த்துட்டு இருந்தால் அப்படி இப்படி சொல்ல தானே செய்வாங்க. இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா? அவங்களும் வேலைக்காரி போட்டு வேலை வாங்குறாங்க, நம்மளாம் வீட்டு வேலையை நம்ம தானே செய்கிறோம். அது வாஸ்தவம் தாண்டி, யார் இல்லைன்னு சொன்னா. அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஆள் போட்டு வேலை வாங்குறாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு மரியாதை தனியாக தான் கிடைக்கும். நமக்கு அந்த மரியாதை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. 4 காசு சம்பாதிச்சாதாண்டி மரியாதை. நம்ம கூட பரவாயில்ல, ஒரு சில பொம்பளையெல்லாம் வீட்லேயும் பாவம் ஓயாமல் வேலை பார்க்கணும். அப்புறம் பார்க்க மாட்டேங்கிட்டு ஆஃபீஸ்க்கு கம்பெனிக்குன்னு போய் அங்கேயும் ஓயாமல் வேலை பார்க்கணும். அப்படி வீட்டுக்கு வந்து மறுபடியும் சமையல் கட்டுக்குள்ளே போடணும். நம்மளைங்க வாழ்க்கையே இப்படி தாண்டி, வேறு வழியே கிடையாது. மரியாதைங்கிறது 4 பணம் காசு சம்பாரிச்சாதான் கொடுப்பாங்க இந்த உலகம். வீட்டில் சும்மா நம்ம புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் பொங்கி போட்டு வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு யார் நம்மளை மதிக்கிறா? இன்றைக்கி மாமியார் மதிக்கலை, கொஞ்ச நாளில் புருஷன் மதிக்க மாட்டார், அப்புறம் நம்ம பெற்ற பிள்ளைகளையே நம்மளை மதிக்காது. ஏங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? ஆமாண்டி, நான் உண்மையை தான் சொல்கிறேன். கேட்க இது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம், உண்மை அதுதான். 4 காசு சம்பாரிச்சாதான் உண்மையாக இருக்கு நமக்கு மரியாதை. அதுக்கு 4 படிப்பு படிச்சிருக்கணும். நான் எங்கே படித்தேன்? அந்த காலத்தையே குடும்ப கஷ்டத்தினால என் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டாங்க. அதனால் இவங்களாம் ஏற்று பேச முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இப்படியே வாழ்ந்துட்டுருக்கேன். நானும் என் காலம் முடிகிற வரைக்கும் இப்படி அடிமை வாழ்க்கை வாழ்ந்தே முடிச்சிடுவேன்னு நினைக்கேன். ஏன்க்கா படித்தாதான் வேலைக்கு போக முடியுமா? ஆமாண்டி, அப்படி இல்லை 4 வீட்டில் 10 பக்கம் தான் நினைக்கணும். இந்த
சூரிய வம்சத்தில் வர மாதிரி தேவையான மாதிரி கலெக்ட் ஆகணும். இல்லை இந்த நாடகத்தெல்லாம் வருது இந்த பாக்கியலட்சுமி மாதிரி படிக்கலன்னா ஏதாவது பிஸ்னஸ் செஞ்சு முன்னுக்கு வரணும். நமக்கு அதெல்லாம் செட் ஆகுமா? நம்ம புருஷன் மாமியார்லாம் அதெல்லாம் விட மாட்டாங்கடி. வீட்டோட இருந்துட்டு வீட்டோட போக வேண்டியதான். ஏக்கா சினிமாவோடு நின்றாது. நம்ம வாழ்க்கையை தான் எல்லாம் படமாக எடுக்கிறாங்க. நம்மளும் ஒரு பாக்கியலட்சுமியாவோ ஒரு சூரிய வம்சம் தேவையானியாவோ ஆகலாம். எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். பொண்ணுங்க வெளியில் போய் சாதிக்கணும்னாடி வீட்டில் இருக்கவங்க கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணோம். 10 நிமிஷம் வெளியே போய் கருவாடு வாங்கிட்டு வந்ததுக்கே நம்ம மாமியார் நம்மளுக்கு என்ன ஏசினாங்க. பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். இவங்க இருக்க வீட்டில் வெளியில் போய் தொழில் தொடங்க தான் முடியுமா இல்லை வேலைக்கு தான் போக முடியுமா? அப்புறம் வீட்டு வேலையை யார் பார்க்குறதுன்னு ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். ஏக்கா நீங்கள் அப்படி இருக்கிறது தாங்க தப்பு. இருங்க, நான் இதுக்கு ஒரு நல்ல வழி யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிற?